தனுசு ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பின் ராசியாக இருக்குது. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள் இரட்டை இயல்பு கொண்டவங்களாக காணப்படுவீங்க. உங்களுடைய சாகசமான மனநிலை சிறப்பானதாக இருக்கும். சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்களா நீங்கள் இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க, எளிதில் கோபப்படாமல் சூழ்நிலையை சிறப்பாக கையாளக்கூடிய தன்மை தெரிஞ்சவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்ன அப்படின்னு கேட்டால், மற்றவங்களோட மனதை எளிதில் புரிஞ்சுப்பீங்க. அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட சிறப்பானதாக இருக்கும். ரொம்பவுமே தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலை கூட பொறுமையாக கையாள தெரிஞ்சவங்க நீங்கள். அதே போல தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் புத்திசாலித்தனமாக உங்களோட கடின உழைப்பால் உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. குரு பகவானால் இந்த ராசி ஆளக்கூடியது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். கல்வி, நிர்வாகம், அதுக்கப்புறம் இந்த மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை போன்றவற்றில் தனுசு ராசிக்காரங்க இருந்தால் சிறப்பாக செயல்பட முடியும். மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சகல வித்தியுமே கற்றுக்கிட்டு அந்த வித்தியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் இந்த ராசியோட சின்னம் பாருங்க, வில். தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்துலையுமே ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. இயல்பாகவே தாராள மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இரட்டை இயல்பு கொண்டவங்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் குழப்பம் வரும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி உருவாகியிருக்கு? இந்த வாரம் நீங்கள் நினச்சது அதுபோலவே சரியாக எல்லா காரியமும் நடக்குமா? உங்களுக்கு இந்த வாரம் பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தனுசு ராசியில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை பெறணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏற்ற கிழமை வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். அதுவும் நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது ஓம்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 11 முறை உச்சரித்து இறை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெறுவீங்க. இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கிற விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பால் சிறந்து விளங்க முடியும். நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். ஜோதிட அமைப்பால் உங்களோட எதிர்காலத்தை பற்றி விரைவில் தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம், இந்த பூராடம், உத்திராடமில் 1ஆம் பாதம் இருக்குது. கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தைரிய வீரியஸ்தானம் அங்கே புதன் மற்றும் ராகு 2 கிரக சேர்க்கையும் இருக்குது. அடுத்து சுகஸ்தானம், இங்கே சூரியன், செவ்வாய், சனி பகவான் இருக்காங்க. அடுத்து பஞ்சமஸ்தானம், இங்கே சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இந்த ஒரு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கி நன்மை வரப்போகுதுங்க. அதே போல் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும். பண வரத்துமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும். அதுவும் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனை தீருது. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்களுமே நீங்கள் திடீர்னு மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வச்சுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக கிடைக்கும். குடும்பத்தோட உங்களோட பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவங்க அடங்கிடுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைங்கள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட செயல்களுக்கு இதுவரை இருந்த முட்டுக்கட்டுகள் விலகுது. எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குது. பணவரத்து நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அப்படி இருந்தாலுமே எல்லா விஷயத்தையுமே ரொம்பவுமே நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது.
தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மத்திப்பமான பலன் உண்டாகுது. ஏன்னா சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கலாம், சில இடத்துல உங்களோட வேலை சவாலாக கூட இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பணி மாறுதல் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று கொஞ்சம் சுணக்கமாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் இது ரெண்டுமே நல்லா இருக்கு. விற்பனையோ லாபமும் அதிகரிக்கிறதுனால தனவரவு உண்டாகுது. புதிய முயற்சிகளில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி உருவாகுது. பிள்ளைங்களாலையுமே மன நிம்மதி உண்டாகுது. அலுவலகத்தில் உங்களோட வேலை போல கொஞ்சம் அதிகரிக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மூலம் வருமான உயர்வு ஏற்படும். தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை வரும். குடும்பத்தில் இருந்த மன கஷ்டம் குறையுது. பிள்ளைங்களால் திருப்தியும் மன நிம்மதியும் வருது. பெரியவங்க ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாகுது. பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்குது. புதிய முதலீடுகளில் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் இருக்கணும். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு ரெண்டுமே கலந்து ஒரு பலனை கொண்டு வந்து தருது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மழலை செல்வம் ஏற்பட்டு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு உருவாக வாய்ப்பும் இருக்குது. வியாபார விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். நிதானத்தை தவறி செயல்படாதீங்க. புதிய முதலீடுகளில் மிகவும் நுட்பமாக செய்யுங்க. கண்டிப்பாக நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்கள் பெறுவீங்க. இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபடுவீங்க. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக செயல்பட்டால் நல்லது. பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே இருக்கும். தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நிதி நிலைமை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதே போல் ஒரு பெரியவங்களோட உதவி மூலம் உங்களோட பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பயன் அடைய போகிறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு புதிய விருந்தினர் வருகை இருக்கும். அதே போல் உங்கள் குடும்பத்தினரிடையே பரஸ்பர அன்பு மேலோங்கும். காதல் உறவில் நீங்கள் ஒரு வித அமைதியின்மை உணராக கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. உங்கள் மனம் சஞ்சலத்தோடு இருக்கலாம். பணியிடத்தில் ஒரு சிக்கல் வராமல் உங்களோட பணிகளில் மட்டும் முழுமையாக கவனமாக இருங்க. சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. பயணத்தின் போது கைப்பொருட்களை கவனமாக வச்சுருங்க. வார இறுதியில் அமைதியாகும். உங்களோட மனம் மகிழும்படியான சம்பவம் நடக்கும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண வரத்து எதிர்பார்த்தது போல் நல்லாயிருக்கும். புதிய நபர்களுக்கு நட்பு உண்டாகும். பாதியில் நின்ன காரியத்தை தொடர்ந்து செஞ்சு சிறப்பாக முடிப்பீங்க. அவ்வப்போது திடீர் குழப்பம் வரலாம். குழப்பாமல் தெளிவாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. தீ, எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகுது. பொருட்களையும் அனுப்பும் பொழுது கவனமாக அனுப்பணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது. அடுத்து பாருங்கள் பூராடம். இந்த வாரம் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வரலாம். தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவியிடையே முக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைங்கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க, நன்மையை பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் சமையல் செய்யும் பொழுதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனமாக இருங்க. செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் வரலாம். கவனமாக இருங்க. நன்மைகள் ஏற்படும். எச்சரிக்கையாக செயல்பட்டா புதிய நட்புகள் மூலம் நீங்கள் நினச்சதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக கைகூடும். எந்த ஒரு தடையும் தாமதமும் ஏற்படாமல் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர் பெற நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயிரையும் கண்டிப்பாக பெறுவீங்க. அடுத்த நட்சத்திரம் உத்திராடம். இந்த உத்திராடம்னா 1ஆம் பாதம் இருக்குது இந்த தனுசு ராசியில். இந்த வாரம் அடுத்தவங்களோட செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் அந்த செயல்களை தவிர்க்க பாருங்கள். அது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனத்தை பின்பற்றணும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் செலவுமே கொஞ்சம் வரும். அதனால் வர விஷயத்தில் கவனமாக இருங்க. செலவு பண்ணும் பொழுது பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். ஆடம்பர செலவை தவிருங்க. அத்தியாவசிய செலவு செய்கிறது தப்பு கிடையாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்களால் மன உளைச்சல் வரலாம். கவனமாக இருங்க. எதிரில் இருக்கிறவங்களோட செயல் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். நிதானமாக செயல்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகாமல் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல பேசி எந்த ஒரு விஷயத்துக்கும் தெளிவாக பிளான் பண்ணி முடிவு பண்ணுங்கள். நன்மையை பெறலாம். இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் விலகும். தினமும் ஆதித்ய சுருதயம் சொல்லி சூரிய பகவான் வழிபடுங்க. உடல்நலம் சீராகும். மனம் நல்ல ஒரு தெளிவு பிறக்கும்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உயர்வு பெற முடியும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான உயர்வையும் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பை பயன்படுத்திக்கோங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். மறக்காமல் கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.